அதுக்கப்புறம் உள்ளுக்கு 3 முறை அருந்தும் போது மந்திரம், மீண்டும் பூமிக்கு ஒரு மந்திரம், பிறகு ஊதவத்தி காண்பிக்கும் போது மந்திரம். இதை சொல்லி தினமும் செய்யும் பொழுது இது என்ன ஆகுதுன்னா பஞ்சபூதத்தினுடைய சுழற்சியாகப்பட்டது. பஞ்சபூதங்களாக வீற்றிருக்கக்கூடிய இறைவன் உலகம் தான் படைக்கிறது. படைச்சதே உலகத்தை பூணமாகி உலகமாகி படைக்கிறாங்க. அப்படி படைக்கும் போது பஞ்சபூதம் தான் நமக்கு மெயின் பிரதானமாக இருக்குது. இந்த பஞ்சபூதங்கள் இல்லைன்னா உருவம் கிடையாது, பிறவி கிடையாது, பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது, வாழ்க்கை கிடையாது, வளர்ச்சி கிடையாது, பொருள் கிடையாது, பொன்பொருள் அணிகலன்கள் கிடையாது. ஏன் இந்த பூமியினுடைய சுழற்சி தான் எல்லாமேங்கிறது அனைவரும் அறிந்த விஷயம். இப்ப பாருங்க, முதலில் கையில் வைத்து தூய்மைப்படுத்தி பூமிக்கு நன்றியை சொல்லுகிறீர்கள், அங்கு பூமி சம்பந்தப்படுகிறது. கையிலே நீரை வைத்துக் கொண்டுதான் இந்த ஒரு பூஜையை நாம் செய்கின்றோம், இந்த ஒரு அற்புதமான பாப நிவாரணத்தை செய்கின்றோம். அப்போ நீர் சம்பந்தப்படுகிறது. மூன்றாவதாக வானத்தை நோக்கி இருக்கக்கூடிய சூரியனுக்கு நன்றி செலுத்துகிறோம், அது வானத்தில் போய் சேருகிறது. ஆக நீர் சம்பந்தப்பட்டு விட்டது, பூமி சம்பந்தப்பட்டு விட்டது, ஆகாசம் சம்பந்தப்பட்டு விட்டது. கையிலே ஊதவத்தி கொண்டு அங்கே நன்றி செலுத்தும் பொறுத்து தீபார்த்தனை காட்டுகிறீர்கள், அங்கே நெருப்பு சேர்ந்து விடுகிறது. அப்போ நம்ம இதெல்லாம் என்ன செய்கிறோம், காற்றினுடைய சுழற்சியில் தான் சுவாசிச்சே இருக்கிறோம். அது இல்லைன்னா நம்ம சுவாசிக்க முடியாது. ஸோ நம்மோல் காற்றும் கலந்து விடுகிறது. அப்படி பஞ்சபூதங்கள் ஒரே நேரத்தில் நன்றி சொல்லும் பொருட்டு இதில் என்ன ஆகுது, இறைவன் அவதார புருஷர்கள், படைப்பு கடவுள், அது மட்டுமல்லாது அருள் செய்யும் கடவுள், அன்னை, பிதா சேர்த்து ஒரே நிலையில் பஞ்சபூதங்களுடைய சுழற்சியில் அமைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அப்போ இந்த பஞ்சபூதத்தினுடைய சுழற்சி தான் இந்த பூஜையினுடைய தன்மை. இப்போ இந்த மந்திரத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க, இதை தினமும் இது எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? குறைஞ்சதான் 5 நிமிடம், அதிகபட்சம் போனால் 10 நிமிஷம் ஆகும். இதை செய்து பாருங்கள், பாவம் என்கிற ஒன்று உங்களை அணுகவே அணுகாது. இப்போ ஏன் நான் இந்த குளத்தை மெயினாக வச்சு பார்க்க உங்ககிட்ட காட்டுறேன், இது ஆதாரமாக காட்டுறேன்னா, இப்போ அபியாசம் பண்ணுறவங்க, சந்தியாவதனம் பண்ணுறவங்க இந்த மாதிரி குளத்தில் பண்ணுறது ரொம்ப பெரிய விசேஷம். சில பேர் இன்றைக்கும் வீட்டில் தான் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஸ்தலம் ஏகாம்பரநாதர் திருக்கோயில். இங்க பாத்தீங்கன்னா இந்த தீர்த்தம் புனித தீர்த்தம். இந்த தீர்த்தத்துல நிறைய ரகசியங்கள். அதனால்தான் இப்போ இந்த நிகழ்ச்சியினுடைய சாரே என்னன்னா, என்ன விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேனோ அந்த விஷயத்தினுடைய திருக்கோயில் பின்னாடி இருக்கும் அல்லது என்னுடன் இருக்கும். அந்த தரிசனத்தோட தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அதுதான் விஷயம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தரிசனத்தை பார்ப்பீர்கள். எந்த பாவமோ அல்லது சாபங்களோ அல்ல மந்திர தந்திரங்களோ எப்படி இருக்கோ அதுதான் என் பக்கத்தில் ஆலயமாக இருக்கும், மூல விக்கிரகமாக இருக்கும். அதையும் தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியம் இந்த நிகழ்ச்சியிலே உங்களுக்கு கிடைக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். தீர்த்தத்தினுடைய மகிமை ஒருவர் சொல்ல பெற்று ஒரு சித்தாந்த சதவெளிகளில் இருந்து அந்த சித்தராக ஒரு வடிவெடுத்து சித்தர்களுடைய ஆக்னியை படிக்கப்பட்டு அதை உங்களுக்கு போதிக்கும் போது அது எப்படி சக்தியாக வருகிறது என்பதற்கு ஒரு சிறிய கதையை தெரிந்து கொள்ளுங்க. இப்போ ஆரம்பத்தில் வேடுவன் சொன்ன விஷயமே தெரியாதவன் தீர்த்தத்தை ஊற்றி சிவபெருமானுடைய தரிசனத்தை பார்த்தா ஒரு வேடன் புத்தியும் மாறிற்று, சிந்தனையும் மாறிற்று, அவன் வளர்ச்சியும் பெருகிற்றுன்னு. இது எப்படின்னு பாருங்க, ஒரு கோயிலிலே ஒரு சித்தராகப்பட்டவர் தேசாந்திர ஞானியாக இருந்து கொண்டு ஒரு கோயிலிலே பாழடைந்த கோயிலில் போய் உட்கார்ந்துட்டு மந்திர அபியாசம் சொல்லிக்கிட்டு இருக்கார். அந்த கோயில்ல ஒரு சாது இருக்கிறார். அவர் என்னன்னா டெய்லி ஒரு அடியாரை பார்த்து விட்டுதான் அன்னம் பாலிப்பது வழக்கம். இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் அடியார்களை அவர் பார்க்க முடியவில்லை. அந்த சாது பார்க்காததினால் என்ன ஆகிறதுனால் அவரால் சாப்பிட முடியவில்லை. அந்த நேரம் பார்த்து இந்த சித்தர் ஒரு 10 பேரை வைத்துக் கொண்டு இங்கே உபதேசம் செஞ்சு கொண்டிருக்கிறார். இவருக்கு கோபம் வருகிறது. எனக்கு பசி எடுக்குது, இந்த சாமியார் உபதேசம் செஞ்சுட்டு இருக்காரு, இங்க வியாக்கானம் பாடிட்டு இருக்காருன்னு சொல்லி பொறுத்து பார்க்கிறார். நேரா போய் கணாமன்னு அவர் இந்த சித்தரை திட்டி விடுகிறார். இந்த சாது சித்தர் என்ன செய்கிறார், ஏன்பா உனக்கு பட்னி கஷ்டமா அப்படின்னு சிரித்து கொண்டே போய் விடுகிறார். இவர் பட்னியோட இந்த சாது அதே கோயில்ல படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார். இரவு நேரம் என்ன ஆகிறது, வானத்திலிருந்து இந்த சித்தர் உபன்யாசமும் உபதேசமும் செய்கின்ற இடத்திலே ஒரு ஒளி ஒன்று வருகிறது. அந்த ஒளியிலிருந்து ஒரு கருப்பு பசு புரளுகிறது. எழுந்து மனிதனாகி